அதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை. நாங்கள் அச்சப்பட்டது போல் இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது. இதை பட்டியலிட்டு இதை எதிர்நோக்கித்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அந்த வழக்கில் ஏற்கனவே உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு தெரிந்தது போல அந்த கணக்கீட்டு காலம் அல்லது எஸ்ஐஆருக்காக தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்த காலம் மிகவும் உசிதமற்றது. அது எந்த வகையிலும் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காலமாக அமைந்துள்ளது. முதலாவதாக நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை கணக்கீடு படிவத்தை கொடுத்து திரும்ப வாங்கக்கூடிய காலமாகும். அந்த கணக்கீடு படிவத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக வரும் என்றும் மழையின் காரணமாக நடைபெறக்கூடிய சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட காலங்களில் நிச்சயமாக நெல் அறுவடை காலமும் ஆகும். எனவே விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில்தான் அதிகமாக இருக்க வேண்டிய காலம் இது. இந்த இரண்டு காரணங்களுக்காக இந்த கணக்கீடு படிவத்தை கொடுத்து மீண்டும் பெறும் அந்த காலம் மிகுந்த சிரமத்துக்குள்ளான காலம் நடைமுறைக்கு ஒவ்வாத காலம். இரண்டாவதாக பிப்ரவரி 2026 வரை இந்த பணிகள் நடக்கப் போகின்றன. இதில் இடையில் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸும் பொங்கல் பண்டிகையும் வருகின்றது. இது தேர்தல் ஆணையத்தால் கணக்கில் கொள்ளப்படவில்லை. கணக்கில் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களாக இருக்கட்டும், களத்தில் இருந்து இந்த பணிகளை செய்ய முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் அறிந்திருக்க வேண்டும், ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதில் தவறு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் விதி மீறல்களும் சட்ட மீறல்களும் இந்த அறிவிப்பில் 27/10/2025 அறிவிப்பில் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ்ஐஆர் குறித்த ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பொறுத்தவரை அதுக்கு ஆதரவு தெரிவிப்பவர் மட்டும் நீதிமன்றத்தை நாடும் சொல்லியிருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டது. ஒரு ஜனநாயகத்திற்கு அடிப்படையே ஒரு சரியான வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்க வேண்டும். இது அரசியல் கட்சிகளோட பணிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கான தேவை மட்டுமல்ல. ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவருடைய வாக்குரிமையை காப்பாற்றுவது அவருடைய அடிப்படை உரிமையாகும், சட்டத்தின் பால் சார்ந்த உரிமையாகும். அதை பாதுகாக்க வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணம். அதற்காகத்தான் நாங்கள் இதற்காக போராடுகிறோம். ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத அதிமுக அப்படித்தான் செய்வார்கள். அப்படி அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அது அவருடைய உரிமை. அதை உச்சநீதிமன்றம் சரியாக பதிலளிக்கும். போதிய கால அவகாசம் இல்லை. எந்த அடிப்படையில் கால அவகாசம் அவங்க சொல்றாங்க, காலம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கு, ஒரு 6 மாசம் இருக்கு அப்படின்னு பிப்ரவரி வரைக்கும் அந்த காலம் அப்படி இல்லை. மொத்தமாக 6 மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 6 மாதத்தை பகுதியாக தேர்தல் ஆணையம் பிரித்திருக்கிறது. 4ஆம் தேதி நவம்பரிலிருந்து 4ஆம் தேதி டிசம்பருக்குள்ளார கணக்கீடு படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். எல்லாரும், அது அமைச்சர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், சாதாரண குடிமகனாக இருக்கட்டும், வழக்கறிஞராகட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் கணக்கீடு படிவத்தை நிரப்பி தர வேண்டும். நிரப்பி தரவில்லை என்றால் 30வது நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாக்காளராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் புதியதாக படிவம் 6இல் என்னை வாக்காளராக புதியதாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். அது எப்படி 6 மாதத்தில் நான் கணக்கு எடுத்துக்குவேன்? இரண்டாவது, பீகார் மாநிலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம், அதனால் சில மாறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த உத்தரவில், அதாவது பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை 24 ஜூன் 2025.
உச்சநீதிமன்றத்தில் பல கட்டமாக அந்த விசாரணை நடத்துகிற போது அதிலிருந்து நாங்கள் பெற்ற பாடங்களை வைத்து சில மாறுதல்களோட தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாறுதல்கள், அவர்கள் தந்த மாறுதல்கள் அதைவிட அதிக குழப்பத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பீகாரில் கணக்கீடு படிவத்தோடு சேர்த்து ஆவணங்களை தரணும். ஆனால் தமிழ்நாடு மற்றும் 12 மாநிலங்களில் கணக்கீடு படிவத்தை மட்டும் நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தா போதும். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு, அதாவது 7/12/2025 அன்னைக்கு டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் வெளியிடுவாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பார். நீங்கள் கொடுத்த எனுமரேஷன் ஃபார்மில் எனக்கு திருப்தி இல்லை, அது எங்கள் டேட்டா பேஸோடு ஒத்து போல. அந்த டேட்டா பேஸ் எதுன்னு யாரும் சொல்லலை. இந்த டேட்டா பேஸோடு உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை, எனவே நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுங்கள், இருப்பிடச் சான்றிதழ் கொடுங்கன்னு யாரை வேணாலும் கேட்கலாம். யாரை கேட்பார், எப்போ கேட்பார், அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன, எந்த ஃபார்மில் திருப்பி தரணும், யாருக்கிட்ட தரணும், பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போவாரா, இஆர்ஓ ஆஃபீஸ்க்கு இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த 27/10/2025 அறிவிப்பில் சொல்லப்படவில்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பிஜேபியோ இதை சரி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எப்படி இதை சரின்னு சொல்லுவாங்க? இதற்கான விளக்கத்தை யாராவது கேட்டு பெற்றார்களா? யாரும் கிடையாது. எனவே இந்த வழிமுறை 27/10/2025 கொடுக்கப்பட்ட வழிமுறை அதிக ஓட்டுக்களை நிச்சயமாக நீக்குவதற்கு வழிகாட்டும். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பீகார்லயும் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சில கட்சிகள் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் இப்போ திமுகவும் நீங்கள் போய் பண்ணிருக்கீங்க. 7ஆம் தேதி அதை ஏற்படும் போது இதே சூழ்நிலையில் இங்கே எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது திமுகவோட நிலைப்பாடு என்னவா? அதாவது பீகார் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போது நாங்கள் இதில் சட்ட மீறல்கள் விதிமீறல்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம்னாலும் அப்போ இந்த பட்டியல் அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் முழுக்கத்தையும் நாங்கள் நீக்கரவு செய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் பீகார் அறிக்கையை விட அந்த 24/6/2025 பீகாருக்கு கொடுத்த அந்த அறிவிப்பை விட இது மிகவும் மோசமானதாக இருப்பதால் தான் நாங்களும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். முகவர்களுக்கு பயிற்சிலாம் கொடுத்தாங்களா சார்? அதில் முறையாக பயிற்சி கொடுத்தாங்களா? கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது, பதில் ஒரு அதாவது முகவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். முதல்ல 16/7/2025 அன்றைக்கு கழகத் தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் 5 எம்பிக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை டெல்லியில் போய் சந்தித்தோம். அப்போ ஒரு 5 கோரிக்கைகளை கழகத் தலைவர் அவர்கள் அவருடைய கடிதத்தில் எழுதி குறிப்பிட்டிருந்தார். இது நான் சொல்கிறது வந்து 17 ஜூன், 24 ஜூனில் தான் பீகாரில் வந்து எஸ்ஐஆர் வருது. அப்போமே நாங்கள் சொன்னோம், பிஎல்ஏ 2க்களுக்கும் பிஎல்ஓக்களுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் கேட்டிருந்தோம். அது செய்யறேன்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தில். இதுவரைக்கும் எந்த ஒருங்கிணைப்பும் செய்யப்படவில்லை. பிஎல்ஏ 2க்களுக்கு யார் பிஎல்ஓன்னு தெரியாது, பிஎல்ஓக்களுக்கு யார் பிஎல்ஏ 2ன்னு தெரியாது முதல்ல. ரெண்டாவது, இந்த அறிக்கை ஏதோ ஒரு 10 பக்கம், அது உடனே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா நிச்சயமாக புரியாது. தொடர்ந்து வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன உட்பட இதை ஒரு 20 தடவை 30 தடவை படித்த பிறகு தான், இதை தனித்தனியாக பகுத்தெறிந்த பிறகு தான் இதில் உள்ள சிக்கல்கள் தெரிய வரும். பிஎல்ஏ 2க்கள் சாதாரணமான மனிதர்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய ஒரு கிளையில் இருக்கக்கூடிய சின்ன பிரதிநிதி. அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காமலவராக இருக்கலாம், அவருடைய புரிதல் தன்மை வேறவாக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷத்தில் மொத்தமாக ஒரு 1000 பேர் கூப்பிட்டு வச்சு நாங்கள் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது கணக்கு காட்டுவதே தவிர
எந்த ஒரு நல்ல நோக்கத்தையும் கொண்டதாக தெரியல. இப்போ இதில் ஈடுபடுறது வந்து அரசு பணி, நம்ம மாநில அரசு பணியாளர் தான் ஈடுபடுறாங்க. இதில் அவங்க சரியாக செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லி திமுகவே சொல்கிறது சரியாக இருக்குமா? இதை தான் எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, ஆட்சியில் இருந்தவர்கள் அவங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு அரசு ஊழியரையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர்களாக தான் கருதப்படுவாங்க. அவங்க எதை செஞ்சாலும், தவறு செய்தால் அவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கோ இடம் மாற்றுவதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நடக்க வேண்டும், நடப்பார்கள். அவங்க மேலே எந்த மாநில அரசுக்கும் எந்த கட்டுப்பாடும் இருக்காது. அவர்களால் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நடக்கவும் முடியாது. அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஊழியர்களாக கருதப்படுவார்கள். அப்படித்தான் நடந்து கொள்வார்கள், அப்படித்தான் இயங்குவார்கள். அதனால் 2 விஷயம். ஒன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையே தெளிவற்ற குழப்பமான அறிக்கையாக இருக்குது. அதை ஒட்டி நடக்க போகிறவங்க தேர்தல் ஆணையத்தை சொல்கிறது தான் செய்ய போகிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து எந்த முகாந்திரமும் வழக்கறிஞர் நீங்களே இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது பொதுமக்கள் விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கும். நீங்கள் ஒரு அணி அறிவிச்சிருக்கீங்க. ஆமாம், பணிகள் என்ன? கழகத் தலைவர் அவர்கள் வந்து நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாலும் கூட தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த எஸ்ஐஆர் வந்தால், நடைமுறைப்படுத்தப்பட்டால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் BLA 2களுக்கு உரிய பயிற்சியை நாங்கள் கட்சி சார்பாக செஞ்சிருக்கோம். எனவே BLA 2கள் தயாராக இருக்கிறார்கள். அதிலும் சட்ட சிக்கல்கள் வரும்போது அதை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை கொடுத்து வாக்காளர்களுக்கு, பொதுமக்களுக்கு அவருடைய வாக்குகளை நீக்காமல் பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்காக தலைமை கழகத்தில் 8 வழக்கறிஞர்களையும் மற்றும் விளையாட்டு அணியைச் சேர்ந்த திரு கௌதமன் அவர்களையும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த ஒருவரையும் நியமித்து ஒரு அணியை வாரும் துவங்கியிருக்கிறார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் யார் எப்போது தங்களுடைய சந்தேகங்களையும் எஸ்ஐஆர் பற்றி கேட்டால் விளக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். சார், வழக்கமாக இருக்கிற கணக்கெடுப்புப்படி சேர்க்கிறது நீக்கிறது இல்லாமல் இது ஜீரோல இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாரையும் என்ரோல் பண்ணுறதுனா, அப்போ ஏற்கனவே எல்லாருக்கும் இருந்த வாக்குரிமை, முதல்வர் கூட எல்லாருக்கும் இருந்த வாக்குரிமை வந்து எலெக்ஷன் கமிஷனால பறிக்கப்பட்டிருக்கா அப்படி எடுத்துக்க முடியுமா? அப்படிதான். அதாவது அப்படி சொல்லலை, ஆனால் சட்டம் மாதிரி அந்த மாதிரி தான் அனுமானித்துக்கணும். அதாவது 2002க்கு பிறகு வெளியிடப்பட்ட அனைத்து வாக்காளர்கள் பட்டியலும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எந்த பேசிஸும் முகாந்திரமும் சட்டப்படியான செல்லுபடித்தன்மை கிடையாது. 2002 197 தொகுதியில், 2005 எஸ்ஐஆர் 35 தொகுதியில் அந்த வாக்காளர் பட்டியல் தான் இப்போ செல்லுபடியாகும். இப்போ நான் இருக்கக்கூடிய தொகுதியில் எனக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. நான் கடைசியாக எங்கே வாக்களித்தனோ அங்கே வந்து எனுமரேஷன் ஃபார்ம் தருவாங்க. நான் 2002 நான் எங்கே இருந்தனோ அந்த தொகுதியுடைய பெயர், பாகம் எண், வரிசை எண்ணை குறித்து இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்களே இப்போ குறிப்பாக என்னுடைய ஓட்டையே நாங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அந்த 2002 2005 பட்டியல் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் கிடைக்குது. அதில் போயிட்டு நான் என்னுடைய உதாரணத்தையே சொல்வதற்காக விரும்புகிறேன். நான் இதற்கு முன்பாக வில்லிவாக்கம் தொகுதியில் வாக்காளராக இருந்தேன். இப்போ அது பிரிக்கப்பட்டு 51 தொகுதியாக ஆயிடுச்சு. வில்லிவாக்கம் தொகுதியில் நான் வாக்களித்த வாக்குச்சாவடி மையத்தின் பெயர் கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நான் அந்த வாக்கு மையத்தை தேடி எடுத்து அதில் என்னுடைய வாக்கு இருக்கான்னு பார்த்தா கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 620 621 பாகங்களில் அண்ணாநகர் தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு பதிலாக விருகம்பாக்கம் தொகுதி வாக்காளருடைய பெயர் பட்டியல் தான் இருக்குது.
அதற்கப்புறம் அரை மணி நேரம் நானும் என்னுடைய ஜூனியர்ஸும் சேர்ந்து அந்த வில்லிவாக்க தொகுதியை முழுக்க பட்டியலையும் தனித்தனியாக எடுத்து பார்த்து பல்வேறு முறையில் சர்ச் பண்ணி பார்த்தா அது வேற ஒரு பாகம், வேற ஒரு ஸ்கூலில், அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் எங்கள் பேர் இருந்து அதை தேடி எடுத்தோம். நாங்கள் இவ்வளவு சிரமங்கள் இருக்குது. 2002 பட்டியலில் இருந்து உங்கள் பேரை எடுத்து அதை நீங்கள் பூர்த்தி செய்யணுன்னா இவ்வளோ நேரம் தேவைப்படும். இது எல்லாருக்கும் பொருந்தும். ரெண்டாவது, எல்லார இடத்துல இருந்தும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா 2002 மற்றும் 2005 வாக்கு பட்டியல், வாக்காளர் பட்டியல் முழுமையான விவரங்களை தாங்கியதாக இல்லை. வீதியின் பெயர், பாகத்தின் பெயர் தெளிவாக இல்லை. வாக்காளர் பெயர் மட்டுமே ஒரு பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரே பெயரையும் தாங்கினவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய வாக்கு எது என்பதை பார்த்து அறிவது ரொம்ப ரொம்ப சிரமம். இதுக்கு எப்படியும் ஒவ்வொரு வாக்காளரும் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு கணினியை பற்றி தெரிந்தால், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய 2002 வாக்கை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த விவரங்களை பூர்த்தி செய்ய முடியும். அந்த விவரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது தவறான விவரங்களை தந்தால் உங்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் 7ஆம் தேதி வராது. அப்போ நீங்கள் புதிய வாக்காளராக உங்களை சேர்த்துக்கணும். புதிய வாக்காளராக உங்களை சேர்த்துக்கணுன்னா அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதில் அவங்க உரிய விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க. இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்தது இந்த வாக்காளர். சார் பொதுவாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.